முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஊடகத்தையும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இங்க வந்ததுக்காக. என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் தீனா தான் யூஸ்வலா தமிழ்ல விளாசுவாரு. இன்னைக்கு நானும் கொஞ்சம் முயற்சி பண்றேன். அதாவது நம்ம இப்போ ஒரு போர்க்கால சூழ்நிலை இருக்கணும் உலக அளவுல. இன்றைய பேச்சும் ஒரு போரை பத்தி தான். போர்க்காலம் நோயாளியோட உடம்பு அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் புற்றுநோய் ஒரு எதிரி, இந்த பக்கம் மருத்துவர்கள். அப்ப இந்த போர்ல புதிதாக எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆயுதம் தான் இந்த கார் டி செல் தெரப்பி. ஸோ அதுக்கு ஒரு அறிமுகமா நான் சொல்றேன் உங்ககிட்ட. இந்த டி செல் அப்படின்னா என்னது? நம்ம உடம்புல இயற்கையாகவே இந்த புற்றுநோய் இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்கிறது. இது பேர் தான் டி செல். இது ஏன் டீன்னு பேருன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த அணு எலும்பு மத்தியில தான் உருவாகுது. ஆனா அங்கிருந்து இந்த நெஞ்சு பகுதியில தைமஸ்னு ஒரு சுரப்பு இருக்குது, இருதயத்துக்கு ஃப்ரண்ட்ல இருக்குது. இப்படி சுரப்பு இருக்கு நமக்கு 2000 வருஷமா தெரியும். ஆனா அது என்ன பண்ணுதுன்னு தெரியல நமக்கு. ஒரு 60 வருஷம் முன்னாடி முதல் முறையா கண்டுபிடிச்சாங்க. தடுப்பு சக்திக்கு இதுக்கு ஒரு சொந்த ஸ்ட்ராங்கான ஒரு உறவு இருக்குது. எப்படின்னு கேட்டா, இந்த அணுக்கள் எலும்பு மத்தியில் உருவாகி இந்த தைமஸ் அப்படின்ற சுரப்பியில போய், எப்படி நம்ம ஒரு போர் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொன்னா ஆர்மியில சேர்ந்து ட்ரைனிங் பண்ணணுமோ, அது மாதிரி இந்த தைமஸுக்குள்ளதான் இந்த அணுக்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். இந்த மாதிரி ட்ரைனிங் அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்பு சார்ந்த அணுக்களை தாக்கக்கூடாது, அது நமக்கு தெரியணும், ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ரெண்டாவது, நம்ம உடம்பு சாராத அணுக்கள், நம்ம பாதிக்கக்கூடிய அணுக்களை சண்டை போடணும், அழிக்கணும் அப்படின்ற ட்ரைனிங் அதான் நடக்கும். அதனால அந்த தைமஸ் சுரப்பில நடக்கிறதுனால, அந்த தைமஸ் ஆரம்ப எழுத்து டி அப்படின்றதுனால இந்த அணுக்களுக்கு டி செல்னு பேரு. ஸோ இது இயற்கையில அதனுடைய வேலையை தான். இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல சராசரியா கிட்டத்தட்ட 5 லிட்டர் ரத்தம் ஓடுது. ஒரு தேக்கரண்டி ரத்தம் எடுத்தீங்கன்னா அதுல 50 லட்சம் டீசல் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு டீசல் இருக்குது. இந்த புற்றுநோய் எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு சொன்னா, இதையும் ஏற்கக்கூடிய அல்ல இதை ஏமாற்றக்கூடிய, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம சார்ந்த அணுக்கள் அந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய வித்தைகள் எல்லாம் செஞ்சு அது வளர்ந்து ஒருத்தோட ஆரோக்கியத்தை பாதிக்குது. அப்ப நாமளும் அதுக்கு 2 ஸ்டெப் மேல போகணும். அப்ப நம்மளுடைய இயற்கையா இருக்கிற அந்த டி செல் அங்க இருக்கிற புற்றுநோயை தாக்க முடியல, அதை அழிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு புதிய யுக்தி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சமீப காலத்துல. அப்படின்னு சொன்னா, இந்த புற்றுநோய் வந்த நோயாளியுடைய டி செல்லை அவருடைய ரத்தத்துல இருந்து எடுத்து பரிசோதனை கூடத்துல முதல்ல அதனுடைய நம்பரை பிரிக்கிறது. பிசிஆர் ஒரு டெக்னிக் இருக்குது. அதுல நீங்க ஒரு அணுக்களை 1000 அணுக்களா கூட ஆக்கலாம். அந்த மாதிரி பல அணுக்களாக முதல்ல அதிகரிச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஒரு சோல்ஜருக்கு நம்ம இந்த ஆயுதத்தை வச்சுக்கோ, அந்த ட்ரெயினிங் வச்சுக்கோன்னு சொல்றாமோ, அதே மாதிரி இந்த டீசல்ல அந்த குறிப்பிட்ட நோயை தாக்கக்கூடிய சக்தி அதுக்கு உருவாக்குறது, ரீஇன்ஜினியரிங் அந்த டீசல். அதுக்கப்புறம் அந்த டீசல்ல திரும்பி நோயாளியுடைய உடம்புலயே செலுத்துது. இதுதான் சுருக்கமா சொன்னா கார் டி செல் தெரப்பின்றது. இந்த கார் எப்படி பஸ் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. கார் கைமறி கான்டிஜென்ட் ரிசெப்டார் சுருக்கமான பேரு. அதெல்லாம் நம்ம விளக்கி சொல்லுவாங்க மருத்துவர்கள். பட் சுருக்கமா இதுதான் இந்த சிகிச்சையோட அடிப்படை. நோயாளியுடைய டி செல்லை எடுத்து அதை எண்ணிக்கை அதிகரிச்சு அதனுடைய நோயை தாக்கக்கூடிய சக்தியை அதுக்கு உருவாக்கி மறுபடியும் நோயாளியிடம் செலுத்துது. ஸோ இது ஒரு அரிய ஆயுதமாக இன்னைக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமா இன்றைய சூழ்நிலையில மஜ்ஜை சார்ந்த புற்றுநோய்கள் இதான் இது இன்னைக்கு உதவுது. மற்ற அதாவது இந்த புற்றுநோய் பார்த்தீங்கன்னா பொதுவாக நாங்க எப்படி சொல்லுவோம்னா, இந்த புற்றுநோய் உலகத்துல எப்படி சொல்லுவோம்னா, திண்ம கட்சி நீரக கட்சின்னு சொல்லுவோம், கட்டி நீரக கட்டின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா சாலிட் டியூமர், லிக்விட் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விட் டியூமர் பொதுவாக சொல்றது எதுன்னா, மஜ்ஜையில் உருவாக்குற புற்றுநோய்கள் லிக்விட் டியூமர் சொல்லுவோம். அதுல 3 நோய் இருக்குது. ஒன்று லிக்கீமியா, ஒன்று லிம்ஃபோமா, ஒன்று மைலோமான்னு இருக்குது. ஸோ இன்றைய தேதியில நம்ம சரியான நோயாளிக்கு இந்த கார் டி செல் தெரப்பி செஞ்சாக்க அதிர்வமான நமக்கு ஒரு ரிசல்ட் அதுல வருது. அதனால இது புதிய யுக்தி. அது எம்ஜிஎம்ல எங்களால் இப்ப நாங்க வெற்றிகரமா 2 நோயாளிகளுக்கு பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி மருத்துவர்கள் பேசுவார்கள், அது எப்படி செஞ்சாங்க, அதனுடைய சரியான இதெல்லாம். ஸோ எல்லாருக்கும் ஆல்ரெடி விலாவரியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க 2 பேரும், டாக்டர் சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் ராஜாவும் டாக்டர் சுமன் கல்யாணம். நான் ஜஸ்ட் கவர் பண்ணாத ஒரு சில பேசிக் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல விரும்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் கேன்சர்னா என்னன்னு தெரியும்.
உடம்புல இருக்க நம்மளோட ஓன் செல் திசுக்களை அதிகப்படியான வளர்ச்சி அடைகிறதா வந்து கேன்சர். ஸோ அதனால என்ன ஆகும், அதிகப்படியா வளர்ச்சி அடைஞ்சதுன்னா நம்மளோட ஓன் ஆர்கன் சிஸ்டம்ஸையே தாக்கி செயலிழக்க செஞ்சு அது மூலமா தான் நம்மளுக்கு கேன்சர் மூலமா பேஷண்ட்ஸ் வி ஆர் லூசிங் தெம். ஸோ யூஸ்வலி நம்ம உடம்புல ஒரு செல் வளரணும் அப்படின்னா ஒரு சுவிட்ச் போட்டா செல் வளரணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணா செல் வளர்ச்சி நிற்கணும். ஸோ இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணா செல்ஸ் வளர்ச்சி நின்றுச்சுன்னா இந்த மாதிரி கேன்சர் மாதிரி ஒரு அதிவேகமான growth அதெல்லாம் வந்து பாடியில இருக்காது. ஸோ இதை நேச்சுரலாவே கடவுளாவே நம்மளுக்கு இயற்கையில கொடுத்தது வந்து இம்யூன் சிஸ்டம்ல டி செல்ஸ் NK செல்ஸ் சொல்லி 2 விதமான புது செல்ஸ் இருக்கு. ஸோ இந்த செல்ஸோட மெயின் வேல்யூ என்னன்னா நம்ம உடம்புல இந்த ஆஃப் சுவிட்ச் பண்றதுதான். ஸோ கேன்சர் வளர்ந்ததுன்னா அந்த இடத்துல அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த செல் வளர்ச்சியை தடுக்கும். இதை மெயினா பண்ணக்கூடியது வந்து இந்த டி செல்ஸ் அந்த NK செல்ஸ், இந்த 2 செல்ஸ் பண்ணும் அந்த வேலையை. ஸோ இது வந்து மல்டிபிள் சயின்டிபிக் உள்ள எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. எப்படி அந்த செல் சுவிட்ச் ஆஃப் பண்ணது, எப்படி அந்த செல்களை வந்து கில் பண்ணது அப்படிங்கிறதுக்கு வந்து மல்டிபிள் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. அது வந்து டூ மச் ஆஃப் டெப்த் ஆஃப் சயின்ஸ். பட் பண்ணக்கூடிய உடம்புல பண்ணக்கூடிய 2 செல்ஸ் பாத்தீங்கன்னா டி செல்ஸ் அண்ட் NK செல்ஸ் தான். பட் நம்ம கேன்சர் வந்து ரொம்ப ஸ்மார்ட் இல்லையா, அதுக்கு தெரியும் எப்படி இதுல இருந்து தப்பிக்கணும், எப்படி இதுல இருந்து வளரணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். ஸோ கேன்சர் வந்து 3 சிக்னல் வச்சிருக்கும், ரெட், கிரீன், எல்லோ. அதே மாதிரி நம்ம ரெட் போட்டா ஸ்டாப் பண்ணணும், கிரீன் போட்டா போகணும் அப்படிங்கறத வந்து கேன்சர் செல்ஸ் வந்து மாத்தி சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த சிக்னல்ஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இந்த டி செல்ஸையும் NK செல்ஸையும் ஏமாத்தி கேன்சர் அதிகப்படியா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் அது மெயின் ரத்த புற்றுநோய், லிம்ஃபோமாஸ், லுக்கீமியாஸ் வரக்கூடிய மெயின் காரணமே பாத்தீங்கன்னா இந்த சிக்னல் மாத்தி போடுறதுனால வர ப்ராப்ளம் தான். ஸோ இதுதான் நம்மளோட பேஷண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் 62-year-old மேல். Whether husband and wife they don't have children to take care of them. So obviously the couple should live for each other. So that is the first demand of our patient in specific. And he was also very weak. Or பாத்தீங்கன்னா BP, sugar அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய கோமாபிலிட்டிஸும் இல்ல. பட் இருந்தாலும் அவருக்கு அவரோட 63 years அவரோட ஏஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா இருப்பாரு, ரொம்ப வீக்கா இருப்பாரு. ஸோ அவரை பார்த்தோன்னே தெரியும் ரொம்ப அதிகப்படியான இன்டென்சிஃபைடா இருக்க கீமோதெரப்பி எல்லாம் வந்து டாலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் உடம்புல ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாரு. யூஸ்வலா ஃபர்ஸ்ட் 6 சைக்கிள் கீமோதெரப்பி அவங்க சொந்த ஊர்ல எடுத்துக்கிட்டாங்க, 6 சைக்கிள்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி சார் சொன்ன மாதிரி ஒரு சில டைம் கேன்சரோட வீரியத்தன்மை ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கீமோதெரப்பி கொடுத்தாலும் திரும்ப வளர்வதற்கான சான்ஸ் உண்டு. ஸோ அதே மாதிரி இவரும் அப்படிதான் வந்திருந்தாரு. 6 சைக்கிள்ஸ் கீமோதெரப்பி கொடுங்க, ஒரு 3 to 4 months அந்த கேன்சர் திரும்ப வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் ஓபிடியில் அசஸ் பண்ணும்போது யூஸ்வலா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப கீமோவை இன்டென்சிஃபை பண்ணுவோம். அதாவது நல்ல ஹையர் இன்டென்சிட்டியில இதோட கீமோ கொடுக்கணும். கீமோ கொடுத்து எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை, அதாவது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் தான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இப்ப இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். பட் இந்த பேஷண்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சது நம்ம இவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஆஃபர் பண்ணணும், இவருக்கு இன்டென்சிஃபைடா கீமோதெரப்பி போகணும் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ்லயே அவர் வந்து மீண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளினிக்கல் அசஸ்மெண்ட் எங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த நிலையில தான் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த CAR T-cell தெரப்பி அவங்க ஆஃபர் பண்ணோம். ஸோ the couple also they also accepted this particular treatment. ஸோ சார் சொன்ன மாதிரி this is the product, இதுதான் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். பிளட் பேங்க்ல ஒரு மிஷின் இருக்கும், நம்மளுக்கு எப்படி டயாலிசிஸ் பண்றாங்களோ மிஷின்ல போட்டு கழுத்துல நெக் லைன்ல போட்டு டயாலிசிஸ் எப்படி ரத்தம் சுத்தம் பண்றாங்களோ அதே மாதிரி பிளட் பேங்க்ல ஸ்பெசிபிக்கான மிஷின்ஸ் இருக்கு. நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் டாக்டர் சண்முகப்பிரியா நம்ம கூட இருக்காங்க. எந்த பிளட் செல் உடம்புல இருந்தாலும் அதை கரெக்டா பிரிச்சு எடுத்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒயிட் செல் வேணுமா பிரிச்சு எடுத்து கொடுத்துருவாங்க, உங்களுக்கு பிளேட்லெட்ஸ் வேணுமா அதை பிரிச்சு எடுத்து கொடுத்துருவாங்க, பிளாஸ்மா வேணுமா அதை பிரிச்சு எடுத்து கொடுத்துடலாம், ஹீமோகுளோபின் வேணுமா எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டா இண்டிவிஜுவலா வந்து பிரிச்சு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நோயில நம்மளுக்கு தேவையானது இப்ப சயின்டிபிக் ரிசர்ச்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி செல்ஸ்ல தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ டி செல்ஸ் தான், இதுதான் இந்த டி செல்ஸ். ஆக்சுவலி இதான் வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். நீங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் மானிட்டரிங் இருக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஹை அண்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ், GMP ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம், அது வந்து நம்ம சென்னையில கிடையாது. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஹாவ் இன் ஹையர் பிளேசஸ் லைக் மும்பைல இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, கொல்கத்தா ஒரு சில சென்டர்ஸ்ல இருக்கு, அதே மாதிரி IIT எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க ஒரு சில ரிசர்ச் லெபார்டரிஸ்ல மட்டும்தான் என்னன்னா குட் மேனுவல் பிராக்டிஸ் அப்படிங்கிற லெபார்டரிஸ் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி செல் மேனிபுலேஷன் ஆர் ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் நாங்க செல்ஸ் வந்து பிரிச்சு எடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 to 3.5 hours ஆகும். பேஷண்ட் மிஷின்ல கனெக்ட் பண்ணிடுவோம். அது வந்து ஃபுல் பிளட், அதாவது ஆல்மோஸ்ட் பிளட் வால்யூம், என்டையர் பிளட் வால்யூம் ஆல்மோஸ்ட் 3 to 4 times the blood volume வந்து மிஷின்ல போகும். மிஷின்ல இருந்து இந்த லிம்போசைட்ஸ் மட்டும் தனியா கலெக்ட் பண்ணி வச்சுப்போம்.
மீதி இருக்க செல்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் பாடிக்கு. ஸோ அதனால நம்ம யூஸ்வலா பிளட் டொனேஷன் பண்ணா பிளட் லாஸ் ஆயிடுமா அப்படின்லாம் பயப்படுவோம் இல்லைங்களா, அது அந்த மாதிரி பயம் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல தேவை கிடையாது. வெறும் லிம்போசைட்ஸை மட்டும் எடுத்துட்டு அதை நாங்க செப்பரேட் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்க பிளட் எல்லாம் ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவோம். ஸோ இது அனுப்பிச்சோன்னே நாங்க என்ன பண்ணுவோம், இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்பெசிபிக் டெம்பரேச்சர் இதுல இதர் பை ஃபிளைட் ஆர் சம்டைம்ஸ் இப்ப பெங்களூர்ல எல்லாம் இருக்குன்னா வித்தின் வி பிளான் த டிராவல் 6 ஹவர்ஸ்ல போயிடணும் ஆர் 4 to 6 ஹவர்ஸ்ல போயிடணும். ஏன்னா அது தாண்டி போனீங்க அப்படின்னா செல் வயபிலிட்டி, அந்த செல்லோட உயிர்த்தன்மை வந்து குறையலாம். ஸோ அதனால டெம்பரேச்சர்ல கரெக்டா போட்டு வித்தின் 4 to 6 ஹவர்ஸ்ல அந்த லேபுக்கு போயிடணும். லேபுக்கு போனோடனே இங்க அட்வான்ஸ் மிஷின்ஸ் இருக்கும். அங்க வந்து நீங்க நம்ம இது மாதிரி நார்மலாலாம் உள்ள போக முடியாது. நாங்க ஈவன் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் யூனிட்ல உள்ள போகும்போது ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கேப் எல்லாம் போட்டுட்டு தான் உள்ள போவோம். ஆனா இந்த ரூம்ல கோவிட்ல போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு ஃபுல் ஒயிட் மாஸ்க், ஏப்ரான், கண்ணாடி, அது மாதிரி நம்ம ப்ரீத் பண்றதுக்கே நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அது மாதிரி ஃபுல் கவர்டு யூனிட்ல தான் நம்ம வந்து இந்த லெபரட்டரிக்குள்ள போக முடியும். அங்க இந்த மேக்னெட்டிக் பீட் செப்பரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மீட் மூலமா இந்த லிம்போசைட்ஸை இன்னும் ரிஃபைன் பண்ணுவாங்க தனித்தனியா. அதாவது மற்ற செல் ஒரு செல் கூட கண்டாமினேஷன் இல்லாம, ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நுண்ணியமான செல், மைக்ரான் அளவுல இருக்கும் அந்த செல்ஸ் எல்லாமே. சோ அந்த செல்ஸை தனித்தனியா பிரிச்சு எடுத்து வைரல் டிரான்ஸ்டக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்கும் HIV தெரியும், ஹெப்படைட்டிஸ் B தெரியும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு வைரஸ் இல்லையா. இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்லாம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. பட் அந்த வைரஸ ஒரு விதமான நல்ல விதப்படுத்தி அந்த வைரஸ் மூலமா தான் இந்த டி செல்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க, மாடிஃபை பண்ணி இருக்கிற டி செல்ஸ், இந்த டி லிம்போசைட்ஸை இன்னும் வந்து பவர்ஃபுல்லா மாத்துவாங்க. பவர்ஃபுல்லா மாத்தினதுக்கு அப்புறம் அது மல்டிபிள் குவாலிட்டி செக்ஸ் பண்ணுவாங்க பிஃபோர் ரிலீசிங் டு தி பேஷண்ட். இந்த டி லிம்போசைட் வேலை செய்யுதா, அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு கேன்சர் மாதிரியை வச்சு இந்த கேன்சர் அதை அழிக்குதா இல்லையா, இந்த டி லிம்போசைட் ப்ராடக்ட்ல இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத மல்டிபிள் செக்ஸ் பண்ணுவாங்க. இது அட்லீஸ்ட் ஒரு 14-15 செக்லிஸ்ட் இருக்கு. 14-15 வாட்டி செக்லிஸ்ட் போட்டு அதெல்லாம் கிளாரிஃபை ஆன ஒண்ணு தான் என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வரும் ப்ராடக்ட் நம்மளுக்கு. அதாவது நீங்க டெம்பரேச்சர் இதுல பாத்தீங்கன்னா தெரியும், -185 போட்டிருக்கும். ஸோ -185 நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம கையை அது உள்ள வைக்க முடியாது, கை வச்சீங்கன்னா அடுத்த நிமிஷம் உறைஞ்சு அழுகி போயிடும் நம்மளோட கை. ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர்ல தான் வரும். அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் மானிட்டரிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரிகாஷன்ஸ்ல நம்மளுக்கு நான் அனுப்பிச்ச லேப் வந்து GMP ஃபெசிலிட்டி பெங்களூர்ல இருந்தது. ஸோ அங்க இருந்து ஃபிளைட் மூலமா அந்த ப்ராடக்ட் வந்தது. வந்த உடனே இப்படியா மேல லேபிள் போட்டு வரும். ஸோ செல்ஸ் வந்து பிரிச்சு வரும். லைக் ஃபுல்லாவே கொடுக்க முடியாது, ஒரு மூணு நாளா பிரிச்சு கொடுக்கும். ஏன்னா ஃபுல்லா ஒரே நாள்ல கொடுத்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால நாங்க என்ன பண்ணுவோம், அந்த செல்ல வந்து பிரிச்சு 3 விதமா பிரிச்சு பேஷண்ட்ஸ்க்கு வந்து கீமோதெரப்பி கொடுத்து செலுத்துவோம். சரிங்க, இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் ரைட், இப்போ நம்ம டே 0 தான் வந்து இந்த செல்ஸ் இன்ஃபியூஸ் பண்றது, அந்த லிம்போசைட்ஸ் பேஷண்ட் உடம்புல செலுத்துறது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாள், ஒரு 10 இருந்து 14 நாள்ல அந்த செல்ஸ் எல்லாம் நல்லா வளர்ச்சி அடையும். நம்ம உடம்புல செல் சுழற்சி நடக்குது, அது மாதிரி நல்லா வளர்ச்சி அடையும், பீக்கா எக்ஸ்பேண்ட் ஆகும். செல்லுக்கு ஒன்னோட ஒண்ணு மாத்தி மாத்தி வளர்ந்து இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 to 15th டேல நல்ல பீக் growth இருக்கும். It is going to change the precision of cancer treatment. With this, I thank you. இந்த B-cell லிம்போமாங்கிறது ரத்தம் சார்ந்த நெறிக்கட்டியிலேருந்து வரக்கூடிய ஒரு புற்றுநோய். யூஸ்வலாக முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா கீமோதெரப்பி 6 சைக்கிள் கீமோதெரப்பி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனால் ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் 40% பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பியில் குணமாகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த கீமோதெரப்பி வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இப்போ எந்த நாளில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது CAR T செல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை இருக்குது. இந்த சிகிச்சை என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீமோ ரொம்ப கம்மியாக கொடுத்து நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியே லேபுக்கு அனுப்பிச்சு தனியாக பிரிச்செடுத்து லேபுக்கு அனுப்பிச்சு அந்த இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் டி லிம்போசைட்ஸை இன்னும் கொஞ்சம் வீரியமாக ஆக்கி அதையே திரும்ப பேஷண்ட்டுக்கு செலுத்துறது தான் கைமரிக் ஆன்டிஜன் டி செல் ரிசெப்டர் தெரப்பி. ஸோ இதோட அட்வான்டேஜ் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்னா, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை அளவுக்கு அதிகப்படியான கீமோதெரப்பி தேவைப்படாது, அதிகப்படியான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஒரு சில CAR T செல் தெரப்பிக்குரிய ஒரு சில ஸ்பெசிஃபிக் சைட் எஃபெக்ட்ஸ் மட்டும் மானிட்டர் பண்ணிங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக பேஷண்ட் ஈஸியாக குணமடைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது ஒரு மெயினான ஒரு டீம் எஃபெக்ட். இது வந்து டாக்டர், ஹெமட்டாலஜிஸ்டோ ஆன்காலஜிஸ்டோ மட்டும் இதுக்கு தேவை கிடையாது. இது வெல் ட்ரெயின் பிளட் பேங்க் இருக்கணும், நல்ல லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும், GMP லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும், அண்ட் நல்ல இதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல யூனிட் இருக்கணும், இம்யூனோ ICU வித் குட் ட்ரெயின் BMT ஸ்டாஃப் அண்ட் நர்சஸ் இருக்கணும். இவங்க எல்லாம் இருந்தோம்னா அப்படின்னா தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியும். அதாவது சார் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 48 பேர் கிட்ட அவ்வளோ பேர் தேவைப்படும் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா பேஷண்ட்டுக்கு. ரெண்டு பேஷண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெக்யூலியாரிட்டி, 2 பேருமே வயதானவங்க.
ஆல்மோஸ்ட் மோர் தென் 60 இயர்ஸ். ஸோ மோர் தென் 60 இயர்ஸ் யூஸ்வலி நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அமைச்சிருவாங்க. ஸோ கார்டி செல் தெரப்பியோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏஜ்ட் பேஷண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் கோமாபிலிட்டிஸ் நிறைய கூட சேர்ந்த ஒரு சில நோய்கள் இருந்தது, பிபி, சுகர், அது மாதிரி நிறைய கோமாபிலிட்டிஸ் இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேஷண்ட்டுமே கீமோதெரப்பி ஃபெயில் ஆன பேஷண்ட்டு தான். ஆனால் கீமோதெரப்பி ஃபெயில் ஆனாலும் இவங்களுக்கு இந்த செல் செப்பரேஷன் மூலமாக செல் எடுத்து கார்டி செல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டை திரும்ப கொடுக்கலாம். 2 பேஷண்ட்டுமே கார்டி செல் முடிஞ்சு ஃபாலோ அப் ஸ்கேன்ஸில் டிசீஸ் கிளியர் ஆகி நல்லா இருக்காங்க. சார், ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸு இல்லை ஒரு லைன் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் வர ட்ரீட்மெண்ட்ஸு பொதுவாக இன்சூரன்ஸ் கவர் பண்ணாது. ஸோ இதுக்கு ஏன் கவர் பண்ணிச்சுன்னா, ஸ்பெசிஃபிக்காக அந்த பேஷண்ட் நான் எழுதின மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் கண்டிப்பாக தேவை அப்படின்னு நம்மளுடைய அப்ரோச்சில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வாங்கிக்கிறேன். இது மூலிமா நான் மீடியாவுக்கும் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்சூரன்ஸ் தயவுசெஞ்சு பண்ணிடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் நான்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 lakhs to 15 lakhs வந்துட்டு மினிமம் கவர் இருக்க மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது இன்றைக்கும் இந்த 2026 ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகுமானா கண்டிப்பாக ஆகுது. அது டாக்டர் எப்படி லெட்டர் எழுதி கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான். இந்த உங்கள் பேக்கேஜ் இல்லைன்னா கூட நம்ம அதுக்குன்னு எஃபர்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் கொடுத்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணும்போது, ஸோ அதனால தான் எம்ஜிஎம்ல நாங்கள் அதை பண்ணோம். அதனால் பேஷண்ட்க்கு இன்சூரன்ஸ் கவர் வந்தது. ஏன்னா இப்போ எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். பொதுவாக நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சேலரிட் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கவர் ஆகுமானா எம்ஜிஎம்ல கண்டிப்பாக கவர் ஆகுது. அதாவது போராட்டம் வந்து ஒரு தொடரும் போராட்டம். நான் வந்து 45 வருஷமா இந்த துறையில் இருக்கேன். அப்போ அப்படி பார்க்கும்போது நாம் ஒரு படி எடுத்து வைக்கும்போது நோயும் ஒரு படி எடுத்து வைக்குது. மருந்து எதிர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு வருகிறது. அதனால தான் இந்த சில பேர் நோயாளிகள்கிட்ட இந்த நம்ம கொடுக்குற இந்த கீமோதெரப்பி சரியாக வேலை செய்யாது, அது போன்ற ஒரு பின்னோக்கி ஒரு பயணம் வருது. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு புதிய சிகிச்சை, அது வந்து அதாவது ரொம்ப பக்க விளைவுகள் இல்லாமல் வயது கூடியவர்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த கார்டி செல் வந்து முக்கியமாக மஜ்ஜை சார்ந்த புற்றுநோய்களுக்கு இன்றைய தேதியில் அது ஒரு சிறந்த ஒரு ஆயுதம். அது இப்படி ஒரு இருக்குது அப்படின்றது ஒரு விழிப்புணர்ச்சி மக்களுக்கு வேண்டும். ஏன்னா வந்து புற்றுநோயில் வந்து பல பேர் வந்து இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, இதுக்கு மேலே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இது போன்ற புதிய சிகிச்சைகள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதில் தான் உங்களுடைய பங்கு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஊடக நண்பர்கள் வந்து நினைச்சிங்கன்னா ஒரே நாளில் லட்சக்கணக்கான ஆட்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி வரும். அப்படி இருக்கும்போது எங்கேயோ யாருக்கோ வந்து கைவிட்டவர்கள் கூட தகுந்த இடத்தை அணுகினால் அவர்களுக்கு அதுக்கு உகந்தவர்களாக இருந்தால் அந்த சிகிச்சை கொடுத்து அவங்க நல்லவர்கள் ஆக்கலாம். அந்த மாதிரி வகையில் இது ஒரு மிகச்சிறந்த சிகிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரைனிங்க்குன்னு எங்களுக்கு ரொம்ப டைம் கிடைக்கல. ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு வாரம் ட்ரைனிங் ப்ளஸ் இது ஆன்கோயிங் ட்ரைனிங். ஒரு பேஷண்ட் வந்து அட்மிஷன் ஆனதுக்கப்புறமா டெய்லி நாங்கள் கற்றுக்குறோம், நாங்களும் கற்றுக்குறோம் தான். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புது ட்ரீட்மெண்ட். இதில் பெரிய அனுபவம் வாய்ந்தவங்கன்னு பெருசாக இல்லை. அவர் சொன்ன மாதிரி ரிசர்ச் ஆரம்பிச்சே 10 வருஷம் ஆகுது ட்ரீட்மெண்ட்லாம். ஸோ இது வந்துட்டு நாங்களும் டெய்லி கற்றுக்குறோம். இந்த மாதிரி இந்த ஹேண்ட் ரைட்டிங் ட்ரைனிங், டெய்லி வைட்டல் செக் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அன் ஆன்கோயிங். இப்போ அடுத்த பேஷண்ட் வரும்போது நாங்கள் ஆல்ரெடி வேறு எக்யூப். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணும்போதோ இன்னும் நிறைய பேர் ரிசீவ் பண்ணும்போது நம்ம எம்ஜிஎம்குள்ளேயே எல்லாரும் இருக்காங்க. இப்போது அந்த டீம் ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் பல பேஷண்ட்ஸ் சார் கேட்ட மாதிரி இப்போ இந்த செகண்ட் ஒப்பீனியன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். சார் சொன்னது. ஸோ முன்னாடி நமக்குன்னு இப்போ எங்கள் அப்பா காலத்துலலாம் அவர் ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க, அவங்க சொன்னது தான். அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை. நிறைய பேர் செகண்ட் ஒப்பீனியன்ஸ், தேர்ட் ஒப்பீனியன் நானே என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது உண்டு. இப்போ இந்த மாதிரி புது ட்ரீட்மெண்ட்ஸ் வரும்போது எல்லாத்துக்கும் போய் சேர முடியறதில்ல. ஸோ அதனால் செகண்ட் ஒப்பீனியன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் மீடியா துறையிலையும் இதை வந்துட்டு ப்ரொமோட். ஸோ செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே ட்ரீட்மெண்ட் இந்த கார்டி செல் தெரப்பி யூஎஸில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 4.5 கோடி ஆகுது. ஸோ 4.2 crores தான் வந்துட்டு இந்தியன் காஸ்ட்டுக்கு நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு. அதாவது யூரோப்பில் வரும்போது 3.5 கோடி ஆகுது, 3.6 crores ஆகுது. இந்தியாவில் எவ்வளோ ஆகுதுன்னா 50 lakhs ஆகுது. ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் எடுக்கும்போது நம்ம பேஷண்ட்டுக்கு இவ்வளோ இன்சூரன்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் போக ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. என்னுடைய பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அரௌண்ட் அவருடைய கையிலேருந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் ஒரு 7 lakhs செலவு பண்ணார். நீங்கள் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லை அப்படின்னா ஒரு தோராயமாக ஒரு 30 லட்சம் இன்னைக்கு செலவாகுது இன்னைய காலகட்டத்தில். இது எப்படின்னா இப்போ நம்ம
ஒரு ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ண அதோட செலவு கம்மியாகும். இப்போ அடுத்த வருஷம் இதே டைமில் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணிங்கன்னா அப்போ நான் எவ்வளோ சொல்லுவேன்னா ஒரு 10 lakhs 15 lakhsக்கு வந்துடும். அதுக்கு அடுத்த வருஷம் யூஸ் அதிகமாகும் போது ப்ராடக்டோடைய விலை கம்மியாகும். அது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது டாக்ஸியில் போனால் பெரிய பெரிய விஷயம். இப்போ ஆட்டோவோட அது கம்மியாயிடுச்சு. ஸோ ஒரு ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணும் போது அதோடைய விலை கம்மியாகிடும். ஸோ அடுத்தடுத்த வருஷங்கள் அதனால தான் இந்தியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது இன்னும் அந்த அந்த எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் கம்மி பண்ணுது. இப்போ போக போகுது இன்னும் கம்மியாகிட்டு தான் வரும். ஆக்சுவலாக அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் வெறும் ஹாஸ்பிட்டலைசேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 to 6 lakhs முடிச்சிடலாம். இன்னைய தேதியில் 5 to 6 lakhsங்கிறது ஒரு நார்மல் சர்ஜரிக்கு அவ்வளோ அளவுக்கு சைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் தெரப்பிக்கு அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட் ரொம்ப கம்மி. மெயினாக அந்த காஸ்ட் ஃபேக்டர் இதை இன்வால்வ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் காஸ்ட். ஏன்னா அது போய் இங்கே நீங்கள் அதில் வந்து ஒரு நாள் 2 நாள் வேலை கிடையாது. அது இங்கேருந்து எடுத்து கரெக்டான டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பணும். அங்கே லேபில் போய் அது 14 நாள் அதுக்கு வேலை செய்வாங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சம்வேர் தோராயமாக நம்ம இந்தியன் செட்டிங்கில் 30 to 35 லட்சம் பிடிக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோ, ஏன்னா நீங்கள் அவ்வளோ அளவுக்கு குவாலிட்டி அது கொடுத்தீங்கன்னா தான் அவுட்புட் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்டோட காஸ்ட். பட் ஆனால் இது பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 5 to 6 lakhs முடிச்சிடலாம். ஸோ அது வந்து இன்னைய தேதியில் எனக்கு தெரிஞ்சு அது வந்து பெரிய காஸ்ட்டாக தோணலை. பெரிய நார்மல் ஹெர்னியா சர்ஜரி, இந்த ரோபோட்டிக் சர்ஜரி, அந்த சர்ஜரி போனீங்கனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹை எண்ட் தெரப்பியை பண்ணும்போது ஐசியூவில் இருக்கும்போது 5 to 6 lakhs இஸ் ரீசனபிள் ஒர்க். இன்னொன்று என்னென்ன ஆப்ஷன்னா கீமோதெரப்பிங்க வந்து ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இப்போ கீமோதெரப்பி போட்டால் 3 வாரம் கழிச்சு திரும்பி போடுவாங்க, 3 வாரம் கழிச்சு திரும்பி போடுவாங்க. அது மாதிரி 6 to 12 சைக்கிள் வருஷக்கணக்கில் போயிட்டு இது ஒரே ப்ரொசீஜர் லைஃப்பில் 1 time தான் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லிம்போமா ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கீமோதெரப்பியோட கம்மி தான் வரும். கரெக்டாக கணக்கு போட்டுப்பாங்க.